அதிமுக தலைமையில் ஆட்சி அமையும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்த நிலையில், தமிழ்நாட்டில் என்டிஏ கூட்டணிதான் மந்திரி சபை அமையும் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னைக்கு அமித்ஷா அவர்கள் வந்த பொழுது ஊடக நபர்கள் அத்தனை பேர் இருந்தீங்க. நீங்க மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஊடக நபர்களும் ஐடிசி கிராண்ட் ஹோட்டல்ல அங்க கூட்டணி குறித்து தெளிவாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டணிக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தெரிவித்தார். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையும் வெளிப்படுத்தினீங்க. அதையே ஒவ்வொரு முறையும் கேள்வி கேட்டு உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேண்டும்ன்றதுக்காக திருப்பி அதற்கு ஏதாவது ஒரு வடிவத்தை கொடுத்து வெளியிடுவது சரியா? ஏற்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சின்ன தயக்கம் இருக்கிற மாதிரி இருக்குது. பாஜக தலைவர் சொல்றது அதிமுக முதலமைச்சர் வேட்பாளர் வர்றாங்க. இதுல டெல்லி எடுக்கிற முடிவு தான். உங்களுக்கு அத்தனை பேருக்கு தெரியும். பத்திரிகை ஊடகத்துக்கு என்னை விட அதிகமா தெரிஞ்சவங்க நீங்க. மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்கள் கூறிய பிறகு அதற்கு அடுத்தாற்போல் யார் பேசினாலும் அது சரியல்ல என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நாங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிற கட்சிகள் 2024 தேர்தலில் மோடி அவர்கள் மீண்டும் இந்தியாவின் பிரதமராக வந்தால்தான் நாட்டின் பாதுகாப்புக்கும் வளர்ச்சிக்கும் சிறந்ததாக இருக்க முடியும் என்கிற ஒரே எண்ணத்தோடு அன்கண்டிஷனலா நிபந்தனையற்ற ஆதரவாக நாங்கள் அந்த கூட்டணி இருக்கின்றோம். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சினாலே உங்களுக்கு தெரியும், 2014 19 பாஜக பெரும்பான்மையோட ஆட்சி அமைத்த போது கூட அவர்கள் கூட்டணி கட்சிகள் எல்லாம் மந்திரி சபையில் சேர்த்து கூட்டணி மந்திரி தான் அமைத்தார்கள். எனது புரிதல் என்னவென்றால் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்றால் அது கூட்டணி மந்திரி சபை தான் என்பது. அது கூட்டணி சேர்ந்து முடிவு செய்வாங்க. அதான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது அமித்ஷா சொன்னதுதான் உங்க கேள்விக்கு பதில்.